4 ஊசி போடணுமா மக்களே, ரொம்ப டென்ஷன் ஆகுது. எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ காலையில ஜிம்முக்கு கிளம்பிட்டு இருந்த மக்களே, என் தம்பி போன் அடிச்சு நாங்குநேர்ல நிக்கேன் கூப்பிடுவான். என்னன்னா அவனுக்கு லீவா மக்களே, சென்னையில இருந்தான் 4 நாள் லீவ் கேட்டு வந்திருக்கேன். வந்து என்னென்ன கூத்து பண்ணிட்டு இருக்கானோ பாருங்க மக்களே. பல நாள் கழிச்சு ரீயூனியன் ஆகுதானோலாம், அதனால பாசத்துல வந்து ரீல்ஸ் எடுக்கணும். அப்புறமா ஊசி போட போயாச்சு மக்களே. என்னாச்சுன்னா காலையில ஜிம்முக்கு கிளம்பிட்டு இருந்தேன். எங்க வீட்டுல ஒரு பூனை இருக்கு மக்களே, அதுக்கு நான் எப்பவுமே காலையில எழுந்தோடனே பால் ஊத்தி வைப்பேன். அதே மாதிரி இன்னைக்கும் காலையில எழுந்தோடனே காலையில வந்து உரசிக்கிட்டே இருந்துச்சு மக்களே. நானும் சரி தண்ணியை குடிச்சிட்டு பாலை ஊத்தி வைக்கலாம் அப்படின்ட்டு ஃபில்டர்ல தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன். டக்குனு காலைல பாஞ்சிட்டு அதனால நானும் டக்குனு காலை உதறிட்டேன். அப்புறமா சரி பிறண்டதான் செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு நானும் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே பாலை ஊத்தி வச்சுட்டு போயிட்டேன் மக்களே. அப்புறம் ஷூ போடும்போதுதான் பாக்கேன் கால்ல இருந்து ரத்தம் வருது. சகல என் அடிய பார்த்தது இல்லையா? அந்த ஆளை வந்துச்சே பாருங்க கோவம். திருப்பி வந்து ஒண்ணு விட்டம் பாருங்க, ஓடியே போயிட்டு. என்னன்னா இப்போ 4 ஊசி போடணுமா மக்களே. பூனை கடிச்சாலும் நாய் கடிச்சாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் தானா. இந்த வீடியோ போடும்போது 2 ஊசி போட்டேன், இன்னும் 2 ஊசி போடணும் மக்களே. எத்தனையோ நாய் என்ன வெட்டி இருக்கு மக்களே, ஆனா ஒரு நாய்ட்ட கூட கடி வாங்கினது கிடையாது. இது இப்படி கூட இருந்தே குழி பறிக்கும்னு எதிர்பார்க்கல. யார நம்பர்னே தெரியல தாசன்.